Good evening students. Today we can see balancing redox reaction. There is two methods. One is oxidation number method. Another one is ion electron method or half reaction method. So now we can see oxidation number method. How we can balance the redox reaction. Okay. Balancing equations of redox reaction. Now you can see redox reaction. Redox reaction means oxidation numbers of element changes. Oxidation number in a chemical reaction elements oxidation number வந்து change ஆகிறதா நம்ம என்னன்னு சொல்றோம் redox reaction. That means oxidation and reduction takes place in a same reaction is known as redox reaction. Okay. What is meant by oxidation? Oxidation means a reaction in which oxidation number of an element increased is called oxidation. And then reduction. A reaction in which oxidation number of the element decreases is called reductions. In a chemical reaction, the oxidation number increases from reactant to product side is known as oxidation. In a chemical reaction, reactant to product side oxidation number decreases means it is a reduction reaction. And then next, balancing the equations of redox reaction is two methods. One is oxidation method, another one is ion electron method or half reaction method. The principle, what is the principle based on the balancing redox reaction means the total number of electrons donated by the reducing agent is equal to the total number of electrons gained by the oxidizing agent. So ஒரு oxidation number மெத்தடில் இருந்தாலும் சரி அயன் எலக்ட்ரான் மெத்தடில் இருந்தாலும் சரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டொனேட்டட் பை த ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் ஈக்குவல் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு பை தி ஆக்சிடேஷிங் ஏஜென்ட். ஸோ அப்போ ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் சைடு வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும் எலக்ட்ரான்ஸு. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. சரி, ஃபஸ்ட்டு வந்து மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் ஆர் கெயின் இன் தி ரியாக்ஷன் கேல்குலேட்டட் பை தி ஆக்சிடேஷன் நம்பர். எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கா இல்லை கெயின் ஆகிருக்கா அப்படின்ட்டு ஆக்சிடேஷன் நம்பரில் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடியது. ஆஃப் அன் எலமெண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ரியாக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கும் போது ரியாக்டண்ட்டில் எவ்வளோ இருக்குது, ஆஃப்டர் அப்படின்னா ப்ராடக்ட் சைடில் நம்மளுக்கு அந்த ரியாக்ஷனில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகிருக்கிறாங்களா கெயின் ஆகிருக்கிறாங்களா அப்படின்னு கேல்குலேட் பண்ணக்கூடியது தான் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். Okay, let us consider a reaction. Oxidation number ku ferrous sulfate react with potassium permanganate. Ferrous sulfate react with potassium permanganate. In acid medium we get ferric sulfate plus manganese sulfate plus potassium sulfate plus water. So இந்த reaction இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் பை பொட்டாசியம் பர்மாங்கனேட். இந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஆக்சிடைஸ்டு பண்ணுறோம் யாரை வச்சு அப்படின்னா பொட்டாசியம் பர்மாங்கனேட். பொட்டாசியம் பர்மாங்கனேட் இஸ் ஏ பெஸ்ட் ஆக்சிடேஷன் ஏஜென்ட். ஸோ அதை வச்சு ஆசிட் மீடியத்தில் நம்ம ஆக்சிடைஸ்டு பண்ணும்போது ஃபெரஸ் சல்ஃபேட் என்னவா சேஞ்ச் ஆகிருக்கிறாங்க ப்ராடக்ட் சைடு ஃபெரிக் சல்ஃபேட்டாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறாங்க. ப்ளஸ் மேங்கனீஸ் சல்ஃபேட் ப்ளஸ் பொட்டாசியம் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் வந்து நம்ம பேலன்ஸ்டு டேக்கிங் ப்ளேஸ் பண்ணோம். நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன்னா பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் H2 + O2 gives H2O. இதுதான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம், ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், வாட்டராக நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆகுது. இதில் நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரியாக்டன் சைடு ஹைட்ரஜன் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, ஆக்சிஜன் இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 1 தான் இருக்குது. அப்போ நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம we put 2 here.
ஸோ ஹைட்ரஜன் நவ் 2 2s are 4. அப்போ இங்கேயும் நம்ம 2 போடுவோம். அப்போது ரியாக்டன்ட் சைடில் ஹைட்ரஜனும் நம்மளுக்கு பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் ப்ராடக்ட் சைடில் ஆக்சிஜனும் நம்மளுக்கு பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷனை பண்ணிட்டு வரோம். இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெரஸ் சல்ஃபேட்னுடைய ஆக்சிடேஷன், இதில் ஃபெரஸுக்கான ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி பொட்டாசியம் பர்மாங்கனேட்டில் மேங்கனேட் எம்என்க்கு ஒரு ஆக்சிடேஷன் நம்பரை கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ராடக்ட் சைடில் ஃபெரஸ்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எம்என்னுடைய ஆக்சிடேஷன் நம்பரை கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆக்சிடேஷன் நம்பரை கால்குலேட் பண்ணி வச்சிடணும். பாருங்கள், ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கு Fe சல்ஃபேட்னுடைய இது பார்த்திங்க அப்படின்னா -2. ஸோ அப்போ ஃபெரஸ்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி KMnO4ல் பாருங்கள், பொட்டாசியம்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +1, மேங்கனீஸ் வந்து தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஆக்சிஜன் 4 இருக்கிறாங்க, அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் -8 + 1 இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா எக்ஸ் -7 இஸ் ஈக்குவல் டு -7 வந்து நம்மளுக்கு இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னாக்கா எக்ஸ் +7 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +7. அப்போ மேங்கனீஸ்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +7. அண்ட் தென் ப்ராடக்ட் சைடில் பாருங்கள், ஃபெரிக் சல்ஃபேட் அப்படின் போதே நம்மளுக்கு தெரியும் ஃபெரஸ்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +3. சல்ஃபருக்கு வந்து சல்ஃபேட்டுக்கு அயான் ஆனாக்கா SO4 அப்படின்னாவே நம்ம என்ன எழுதுவோம், 2- அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ அதனால் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 3 இருக்கிறாங்க. 3 2s are 6. இங்கே +3நாக்கா 3 2s are +6. இங்கே -6 + 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபெரஸ்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +3. அண்ட் தென் மேங்கனீஸ் சல்ஃபேட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சல்ஃபேட்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஓவராலாக நம்ம -2ன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல மேங்கனீஸ்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +2. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டெப் 1ல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்டில் ரியாக்டன்ஸ் விச் அண்டர்கோஸ் தி ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், யாரெல்லாம் ஆக்சிடைஸ்ட் ஆகிருக்கிறாங்க, ரிடக்ஷன் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் எழுதிடுறோம். FeSO4 + KMnO4 + H2SO4 gives Fe2SO4 thrice plus MnSO4 plus K2SO4 plus H2O. இதுதான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெரஸ்க்கு +2 அண்ட் தென் மேங்கனீஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா +7 ரியாக்டன்ட் சைடில். ப்ராடக்ட் சைடில் ஃபெரஸ்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +3, மேங்கனீஸ்னுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +2. ஓகேங்களா? இப்போது ஃபெரஸ் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு, ஒரு எலக்ட்ரானை வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிட்டு அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகி, இப்போ இதில் யார் ஆக்சிடேஷன் யார் ரிடக்ஷன் அப்படின்னு கால்குலேட் பண்ணும். ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் சைடு இன்க்ரீஸ் ஆனால் இட் இஸ் அ ஆக்சிடேஷன். ஸோ ஃபெரஸ் இந்த இடத்துல வந்து என்ன டேக்கிங் ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா ஆக்சிடேஷன். ஒரு எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக லாஸ் ஆகிருக்கு. அப்போது ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, +2லேருந்து +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால. ஸோ இது வந்து ஆக்சிடேஷன். அப்போ ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் +7லேருந்து -2 இது வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அ ரிடக்ஷன். ரியாக்டன்ட் சைடில் மேங்கனீஸ்க்கு வந்து +7, ப்ராடக்ட் சைடில் வந்து +2. ஸோ இது வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்ன இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இது ரிடக்ஷன். இதுதான் ஸ்டெப் 1. ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிடேஷன் யார், ரிடக்ஷன் யாருன்னு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம், இந்த ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். FeSO4 + KMnO4 plus H2SO4 gives Fe2SO4 thrice ferric sulfate plus MnSO4 plus K2SO4 plus H2O இப்படி எழுதியாச்சு. இப்போது ஃபெரஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ, இது வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இங்கே +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஸோ 1 எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, லாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இன்னும் ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆகிட்டு ஃபெரஸ்லேருந்து ஃபெரிக்காக மாறிட்டாங்க.
அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல +2 ப்ராடக்ட் சைடு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஸோ அப்போது 5 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன இருக்குது கெயின். ஓகேவா, வாங்கிட்டு இவங்க +7லேருந்து +2ஆக மாறியாச்சு Mn. ஓகேவா. ஸோ ஸ்டெப் 2ல் இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஓகேவா. இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ப்ராடக்ட் சைடில் வந்து ஃபெரஸ் வந்து எவ்வளோ இருக்கிறாங்க 2 இருக்கிறாங்க. ஆனால் ரியாக்டன் சைடு வந்து நம்மளுக்கு ஃபெரஸ் வந்து அயன் வந்து எவ்வளோ இருக்குது 1 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து சிம்பிளாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஏன் 2ஆல்னா இங்கே ப்ராடக்ட் சைடு ஃபெரஸ் எவ்வளோ இருக்கிறாங்க 2 இருக்கிறாங்க. ஸோ இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஓகேவா. ஸோ இது வந்து யாருடைய எலக்ட்ரான்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபெரஸ்னுடைய எலக்ட்ரான்ஸ், இது மேங்கனீஸ்னுடைய எலக்ட்ரான்ஸ். 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு 2. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 10. ஸோ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபெரஸுக்கும் இந்த 2 வந்து இந்த சைடும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம இப்போ ஈக்குவேஷன் எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவோம், 10FeSO4 + 2KMnO4 + H2SO4 gives Fe2SO4 thrice plus MnSO4 plus K2SO4 plus H2O. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே 10 இங்கே 2 அப்படின்னு ரியாக்டன் சைடு நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 பேலன்ஸ்டு தி ரியாக்டன்ஸ் பை ப்ராடக்ட் ஆக்சிடைஸ்டு ரெடியூஸ்டு. ஓகேவா. ஸோ இப்போ அந்த ரியாக்ஷனை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். எவ்வளோ எழுதணும், 10FeSO4 plus 2KMnO4 plus H2SO4 gives Fe2SO4 thrice plus K2SO4 plus MnSO4 plus H2O. இப்போது ஸ்டெப் 3ல் என்ன பண்ணுறோன்னா ரியாக்டன் சைடு பேலன்ஸ் பண்ணதை ப்ராடக்ட் சைடும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஓகேவா. இங்கே ஃபெரஸ் எவ்வளோ இருக்கிறாங்க 10 இருக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க 2 இருக்குது 5 கொடுத்தோம் அப்படின்னாக்க 10ஆக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுது. அப்போ பொட்டாசியம் வந்து எவ்வளோ இருக்குது 2 இருக்குது. ஓகேவா. ஸோ அது பேலன்ஸ்ட் ஆகிடுது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் பேலன்ஸ் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேங்கனீஸ் எடுக்கிறோம். மேங்கனீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ இங்கேயும் ப்ராடக்ட் சைடும் நம்ம 2 கொடுத்துறோம். ஓகேவா. ஸோ இப்போது 10 ஃபெரஸ் சல்ஃபேட் ப்ளஸ் 2 KMnO4 ப்ளஸ் H2SO4 gives K2SO4 ப்ளஸ் 5 Fe2SO4 ஃபெரிக் சல்ஃபேட் ப்ளஸ் 2 MnSO4 ப்ளஸ் வாட்டர் வரைக்கும் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல் என்ன பண்ணுறோம், எந்தெந்த மெட்டல்ஸை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பொட்டாசியம் அண்டு சல்ஃபரை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பொட்டாசியமும் சல்ஃபரையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். இப்போ பொட்டாசியம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது. அப்போ ரியாக்டன் சைடும் 2 தான் இருக்குது. அது பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து சல்ஃபரை தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது ரியாக்ஷன் எழுதிக்கலாம். FeSO4 ப்ளஸ் KMnO4 ப்ளஸ் H2SO4 gives Fe2SO4 thrice plus MnSO4 plus K2SO4 plus H2O. ஸோ இப்போ பேலன்ஸ்டு பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இங்கே 10 பேலன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே 2. ஸோ இந்த இடத்துல 5 அப்படின்ட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் வந்து ஆல்ரெடி பேலன்ஸ்டு. இப்போ சல்ஃபரை தான் நம்ம பார்க்கணும். ப்ராடக்ட் சைடில் ரியாக்டன் சைடில் ஃபஸ்ட்டு சல்ஃபர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போது எம்என்னும் நம்மளுக்கு இந்த இடத்துல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 பேலன்ஸ்டு ஆகிடுச்சு. ஸோ அப்போது ரியாக்ஷன் சைடில் வந்து சல்ஃபர் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 10 இருக்குது. ஓகேவா.
ஃபெரஸில் மட்டும் 10 சல்ஃபர் வந்து நம்மளுக்கு ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதில் சல்ஃபியூரிக் ஆசிடில் வந்து நம்மளுக்கு அது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அப்போது FeSO4ல் வந்து நம்மளுக்கு 10 சல்ஃபர் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல 3 5s are 15, இங்கே ஒரு 2 ப்ளஸ் இங்கே 1. அப்போது ப்ராடக்ட் சைடில் சல்ஃபர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 15 + 2 + 1 = 18 சல்ஃபர் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இன்னும் எத்தனை சல்ஃபர் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகணும்? 8 சல்ஃபர் ஆட்டம் வந்து நம்மளுக்கு ரியாக்டன் சைடு நம்ம பேலன்ஸ் ஆகணும். ஸோ அதனால் இப்போ கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க 8 வந்து நம்ம இந்த இடத்துல சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா அப்போது ரியாக்டன் சைடு 8 வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4ல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டெப் 5. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4ல் சல்ஃபர் பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸ்டெப் 5ல் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆட்டமை பேலன்ஸ். ஓகேவா? பேலன்ஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ ரியாக்ஷன் எடுத்து எழுதிக்கோங்க. FeSO4 + KMnO4 + H2SO4 gives Fe2SO4 thrice plus K2SO4 plus MnSO4 plus water. ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணது பாருங்கள். ஃபெரஸ்க்கு வந்து 10, பொட்டாசியம் பர்மாங்கனேட் 2, ஹைட்ரஜன் சல்ஃபியூரிக் ஆசிட் 8. ஸோ இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 2 அப்படின்னு பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனை பார்க்க போகிறோம். ஹைட்ரஜன் ஆட்டமை பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணும்போது எல்லா ஆட்டமும் நம்ம ஃபஸ்ட்டு மெட்டல்ஸு, நான் மெட்டல்ஸு, அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி ஆக்சிஜன் வந்து பேலன்ஸ்டாகவே நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். ஹைட்ரஜன் பாருங்கள், 8 2s are 16. ஸோ ரியாக்டன் சைடு வந்து நம்மளுக்கு 16 ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ப்ராடக்ட் சைடு பாருங்கள், ஒன்லி 2 ஹைட்ரஜன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னாக்கா 8 கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துலையும் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? 16 ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் சைடும் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அடுத்து இப்போது ஆக்சிஜன் கால்குலேட் பண்ணுங்கள். ஆக்சிஜன் ஆட்டம் ரியாக்டன் சைடு. ஆக்சிஜன் ஆட்டம் ரியாக்டன் சைடு இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4 இருக்குது, இங்கே 10. 4 ஃபெரஸ் சல்ஃபேட்டில் 4 × 10 40 ப்ளஸ் பொட்டாசியம் பர்மாங்கனேட்டில் 4 2s are 8 ப்ளஸ் 8 4s are 16 இஸ் ஈக்குவல் டு ரியாக்டன் சைடில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8 சாரிம்மா, இப்போ 4 8s are 32. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 30 40 ப்ளஸ் 80 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? 80 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். இப்போது ப்ராடக்ட் சைடில் பாருங்கள். ப்ராடக்ட் சைடு ஆக்சிஜன் ஆட்டமை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 4 × 3 4 3s are பாருமா. ப்ராடக்ட் சைடு ஆக்சிஜன் ஆட்டமு 4 × 3 × 5 அப்போ நம்மளுக்கு 60. இந்த இடத்துல பொட்டாசியம் சல்ஃபேட் K2SO4ல் ஆக்சிஜன் 4 அண்ட் தென் மேங்கனீஸில் பாருங்கள் 4 × 2 8. ஸோ வாட்டர் மாலிகுல்ஸில் 8. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 80 ஆட்டம்ஸ். ஸோ ஆக்சிஜன் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ்டு. ஸோ த பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன். The balanced chemical reaction is FeSO4 plus KMnO4 plus H2SO4
gives FeSO4 Fe2SO4 thrice plus K2SO4 plus MnSO4 plus H2O. ஸோ பேலன்ஸ்டு பண்ணக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெரஸ் வந்து 10, பொட்டாசியம் பர்மாங்கனேட் 2, 8 moles of sulfuric acid, 5 moles of ferric sulfate we can get, and then 2 moles of manganese sulfate, 8 moles of water, 1 moles of potassium sulfate. So it is the balanced chemical reaction. ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து KMnO4 வந்து ஆக்சிடைஸ்டு பண்ணுறாங்க இன் ஆசிட் மீடியமில். ஆக்சிடைஸ்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஃபெரஸ் சல்ஃபேட்டும் பொட்டாசியம் சல்ஃபேட் ப்ளஸ் மேங்கனீஸ் சல்ஃபேட் ப்ளஸ் வாட்டர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது, ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ அதனுடைய பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் 10 moles ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் ப்ளஸ் 2 moles ஆஃப் பொட்டாசியம் பர்மாங்கனேட் ப்ளஸ் 8 moles ஆஃப் sulfuric acid gives 5 moles of ferric sulfate plus 1 moles of potassium sulfate plus 2 moles of manganese sulfate plus 8 moles of water வந்து ப்ராடக்டாக yield. ஓகேவா? ஸோ தேங்க்யூம்மா.